வணக்கம். நாலடியார் பாடல் எண் 229. தமர் என்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை தமரன்மை தாமறிந்தாராயின் அவரைத் தமரினும் நன்கு மதித்து தமர் அன்மை தம்முள் அடக்கிக் கொளல். அறிவுடையவர்கள் அவர்களால் முன்பு நேசிக்கப்பட்டவர் பின்னர் அந்த நட்பிற்கு உரியரல்லாதவராக காணப்படின் அவரை வெறுத்து நீக்காமல் தம் உண்மை உறவினரினும் உயர்ந்தோராக கொண்டு கௌரவித்து அவர் நேயமற்ற தன்மையை தம்முடைய மனத்திலேயே அடக்கி வைத்து கொள்ளுதல் அந்த அறிவுடையாருடைய கடமை என்பது இந்த பாடலின் கருத்து. அதாவது நட்பிற்கு உரிய குணம் இல்லாதாரை ஒருவர் வெறுத்து நீக்கினால் அவர் மேலும் மேலும் தீமைகளையே செய்து அறிவு கெட்டு ஒளிந்து போவார். அவர் குற்றத்தை மனத்துள் அடக்கி அவரை உண்மை நண்பராக கௌரவித்து ஏற்றுக்கொண்டால் அந்த நற்குணத்தை கண்டேனும் அவர் குற்றம் செய்து கெடாது இருப்பார். ஆதலின் அவரை தமரினும் நன்கு மதித்து தமரன்மை தம்முள் அடக்கிக் கொளல் வேண்டும் என்கிறார் இந்த பாடலில் ஜைன முனிவர். சரி, பாடலை பார்ப்போம். தமர் என்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை. தமர் என்று என்றால் அறிவுடையவர்கள் தம் நண்பர்கள் என்று முன்பு தம்மால் விரும்பி நட்பு செய்து கொள்ளப்பட்டவர்களிடத்து. தமர் என்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை. இங்கு தம்மை என்பது இரண்டாம் வேற்றுமையாக வந்திருக்கிறது. அது உண்மையில் ஏழாம் வேற்றுமை பொருள் தரக்கூடியது. ஆகவே இது உருபு மயக்கம். தமரென்று தாம் கொள்ளப்பட்டவர் தம்மை என்றால் தம் நண்பர்கள் என்று முன்பு தம்மால் விரும்பி சிநேகம் செய்து கொள்ளப்பட்டவர்களிடத்து. தமரன்மை அந்த நட்பாம் தன்மையை தாம் அறிந்தாராயின். தமர் அன்மை என்றால் சிநேகிதர் அல்லாமல் இருக்கும் தன்மை. அதை தாங்கள் பின்பு அறிந்தார்களாயின். தமரன்மை தாம் அறிந்தாராயின் அவர்களை அதன் பொருட்டு வெறுத்து தூற்றி விலக்காமல் தமரினும் நன்கு மதித்து என்றால் தம்முடைய உண்மையான நண்பர்கள் உறவினர்களை அவர்களின் மேலாக அந்த நட்பாம் தன்மை இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை மேன்மையானவராக கொண்டு மிக கௌரவித்து தமர் அன்மை தம்முள் அடக்கிக் கொளல். அவர் நண்பர்களாக இல்லாமல் இருக்கும் தன்மையை பிறரிடம் சொல்லாமல் தம்முள் அடக்கிக் கொளல். தம் மனத்திற்குள்ளேயே அடக்கி வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அறிவுடையார்கள் அல்லது சான்றோர்களின் பண்பு. அதேபோல் நாமும் நடக்க வேண்டும் என்ற கருத்து இந்த பாடலில் வலியுறுத்தப்படுகிறது. அந்த கொளல் என்று தம்முள் அடக்கி கொளல் என்று முடிகிறது. கொளல் என்றால் அடக்கி வைத்து கொள்க. அது அல் ஈற்று வியங்கோள் உடன்பாட்டு வினைமுற்று. இதே பொருளில் பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட்பதடி எனல் அப்படின்னு வருது. மக்கட்பதடி எனல்னு வருது. அந்த எனல் அல் ஈற்று வியங்கோள் உடன்பாட்டு வினைமுற்று. மகன் எனல் அப்படின்னு வர்ற அந்த எனல் வேற. அது எதிர்மறை வினைமுற்று. அல் ஈற்று வியங்கோள் எதிர்மறை வினைமுற்று. சரி, இந்த பாடலில் ஒரே அதாவது வந்த சொல்லும் பொருளுமே மீண்டும் பல இடங்களில் வருகிறது. அதனால் இதற்கு இந்த பாடலில் இருக்கின்ற அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தமரென்று தாங்கொள்ளப்பட்டவர் தம்மை தமரன்மை தாமறிந்தாராயின் அவரைத் தமரினும் நன்கு மதித்து தமரன்மை தம்முள் அடக்கிக் கொளல்.